இன்றைக்கி நம்ம பார்க்குறதுங்க தண்டு பொரியலுங்க. தண்டு பொரியல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒன்றுங்க, சின்னதாக இருந்தால் ரெண்டுங்க. அப்புறம் பாசிப்பருப்புங்க. பாசிப்பருப்பு ஒரு 4 ஸ்பூனுங்க. இதில் கடுகு, கடலப்பருப்பு, வெள்ளை உளுந்த பருப்புங்க தாளிக்கிறதுக்கு. பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலைங்க, தேங்காய் பூ. தண்டு பொடியாக அறுத்துட்டு மோரில் போட்டு தண்டை அறுத்து போட்டுட்டுங்க. அப்போ தாங்க கலர் மாறாமல் இருக்கும். அப்புறம் தண்டில் இருக்க நாரெல்லாம் எடுத்துகிட்டு நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய்ங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதுங்க. பொரியல் தானுங்க, போதும். எண்ணெய் காயுதுங்க. காயும் போது நம்ம கடுகு, கடலப்பருப்பு, வெள்ளை உளுந்த பருப்பு இருக்குது இல்லைங்களா, அது போட்டுக்கலாங்க. பாருங்கள், பொரியுதுங்க. நல்லா பொரியுதுங்க. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாங்க. நல்ல வெங்காயம் பொடியாக அறுத்துடணுங்க. ஏன்னா தண்டு பொடியாக அறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, வெங்காயம் பொடியாக அறுத்தால் தான் நல்லா இருக்குங்க. இப்போ பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. நல்லா ஒரு 2 பச்சை மிளகா பொடியாங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. ஈஸிங்க தண்டு பொரியல். நல்லா வதங்கிட்டுங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம தண்டை போட்டுக்கலாங்க. தண்டு போட்டுட்டு நல்லா இப்படி வதக்கணுங்க. தேவையானவங்க ஒருத்தர் மஞ்சத்தூள் வேணும்னா போட்டுக்கோங்க. நான் போட மாட்டேங்க, மஞ்சத்தூள் போட மாட்டேங்க. ஒரு சிட்டிக்குங்க வேணும்னா போட்டுக்கலாங்க. உப்பு கம்மியாக போட்டால் போதுங்க. தண்டை பொறுத்தளவுக்கு எப்பயுமே உப்பு கம்மியாக போடணுங்க. நிறைய போட்டோம்னாக்கா இது 1/4 டீஸ்பூன் தாங்க நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணலாங்க, இந்த பாசிப்பருப்பு இருக்குது இல்லைங்களா, 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன்ல, இதை அப்படியே போட்டுக்கலாங்க. நல்லா இருக்குங்க, இப்படி செஞ்சு பாருங்கள். இல்லைன்னா துவரம் பருப்பு வேக வச்சு கூட ஒரு கரண்டி எடுத்து வச்சு போடலாங்க. நான் இப்படி பண்ணுவேங்க. இது நல்லா இருக்குங்க. பாசிப்பருப்பு உடம்புக்கு நல்லது, நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாங்க. அது வேகட்டுங்க. அரை டம்ளர் ஊற்றினா போதுங்க. நிறைய ஊற்றினாலும் சலசலன்னு ஆயிருங்க. இது அப்படியே ஆவியில் வெந்ததுன்னா போதுங்க. கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. இது வேகட்டுங்க, கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க, அப்புறம் நம்ம பார்க்கலாங்க. இப்போ நம்ம எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாங்க. நல்லா சூப்பராக வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா தேங்காய் பூ போட்டுக்கலாங்க. வாழைத்தண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. தண்டு சேர்த்திக்கணும். மாதத்தில் ஒரு 4 தாட்டியாச்சும் தண்டு சேர்த்திக்கணுங்க. இடையில வாரத்தில் ஒரு நாள் தண்டு, கீரை 2 நாளுங்க. எல்லாம் அப்படி சேர்த்திட்டா உடம்பு நல்லா ஹெல்த்தியாக நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி தண்டு பொரியல் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இந்த பாசிப்பருப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா, இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பாசிப்பருப்பு நல்லா இருக்குங்க. அப்படியும் பண்ணலாங்க. துவரம் பருப்பு வேக வச்சு ஒரு கரண்டி எடுத்து வச்சு போடுறதுனாலும் போடலாங்க. இப்படியும் செய்யலாம். 2 விதமாகவும் செய்யலாம். ரெண்டுமே டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். சரிங்களா, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. கரெக்டாக சூப்பராக நல்லா இருக்குங்க. உப்பு நல்லா அளவாக இருக்குங்க. உப்பு நிறைய போடக்கூடாதுங்க தண்டுக்கு. அளவாக உப்பு நான் காமிச்ச மாதிரி 1/4 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் போட்டாலே போதுங்க. சரிங்களா, இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். என் தண்டு பொரியல் எப்படி இருக்குன்னு எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. தேங்க்யூ.